Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு மிக யோகமான மாதமாக இந்த மாதம் அமையும். பண வரவு கிடைக்கும். இவ்வளவு நாளாக அடி வாங்கி மிதி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு படிப்படியாக, ஏன்னா அஷ்டமச்சனியை தான் சொல்கிறேன், அஷ்டமச்சனியின் ஆதிக்கம் பூச நட்சத்திரக்காரர்களையும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களையும் தலைகீழாக போட்டு விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களில் ஒரு 90-80% பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு மன உளைச்சல்கள், மனக்குழப்பங்கள், இழப்புகள், பிரிவுகள், துயரங்கள், துக்கங்கள், மனவேதனைகள் போன்ற அமைப்புகள் தான் இப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் பூச நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லை. அஷ்டமச்சனியுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கடகராசிக்காரர்களை புரட்டி போட்ட விதத்திலேயே உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் எல்லா கஷ்டத்திற்கும் நிறைவுன்னு ஒன்று இருக்குது. எவ்வளவு தான் அழுகிறது, கண்ணில் கண்ணீர் வத்துற வரைக்குமா அழுக முடியும்? எல்லாவற்றுக்கும் முடிவு என்று ஒன்று இருக்கு இல்லையா? அந்த முடிவுகள் அப்படியே தேடி வரக்கூடிய தன்மைகள் இப்போது வந்துருச்சுங்க. செப்டம்பர் மாதத்திலிருந்தே அஷ்டமச்சனியுடைய தாக்கம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உடனே நல்லது நடந்துருமாங்க ஐயா? கண்டிப்பாக நடக்காது. ஆனால் ஜனவரி மாதத்திலிருந்து நல்லவைகள் நடப்பதற்கு ஆரம்பமாக ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடியே படிப்படியாக மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வேலை போனவர்கள், தொழிலை இழந்தவர்கள், வியாபாரத்தில் நஷ்டத்தை அடைஞ்சவங்க, குடும்ப வாழ்க்கை நன்றாக இல்லாதவர்கள், வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஒன்றும் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குதுங்க, ஒன்றுமே கிடையாதுங்க, 10 பைசா பெரட்ட முடியலைங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அப்படியே எல்லாமே படிப்படியாக நன்றாக இருக்கக்கூடிய அனைத்து சூழல்களும் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சோஷியல் மீடியாவில் அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், இணையத்தில் அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு கூட ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றன. அவைகள் அத்தனையும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மாறும். கடகராசிக்காரர்கள் இதோன்ட்டு கிட்டத்தட்ட 80% துன்பங்களை கடந்துட்டீங்கன்றதான் உண்மை. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லலை அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஐயா எனக்கு மரண அடி வந்ததுங்கய்யா அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறீங்க. ஆனாலும் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இப்போதிலிருந்து அப்படியே படிப்படியாக, கடந்த காலத்தில் என்னென்ன பாதிப்புகள் வந்தது, ஒரு பிள்ளையால் பாதிப்பு வந்ததா, கணவனாலேயா, மனைவினாலேயா, வேலைனாலேயா, தொழில்னாலேயா, எந்த விதத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டதோ, அல்லது ஒரு நிலையில் மனசு ரொம்ப கஷ்டமாகி ஒரு மன அழுத்தம், மனக்கலக்கம் போன்ற அமைப்புகளில் தீராத ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தீர்வுகள் வரக்கூடிய, தீராதன்னு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை என்றைக்காவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு வகையில் தீர்ந்து தானே ஆகணும். அந்த தீர்வதற்கான ஆரம்பங்கள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாகவே செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குங்க. ஆகவே கடகராசிக்காரர்கள் வேதனையை அனுபவித்தவர்கள் அனைவருக்கும் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு இந்த வேதனைகள் விலகி அனைத்தும் இனிமேல் நல்லவைகள் வரப்போகின்றது என்பதற்கான அச்சாரம் கூடுகின்ற ஒரு கட்டியம் சொல்லுகின்ற மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த 2024 செப்டம்பர் மாதம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் பகுதி 2ஆம் பகுதி ரெண்டுமே நல்லா இருக்கும். இதில் இதே சொல்கிறதுக்கு இல்லை. ஆரம்பத்தில் ஒரு 15 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் அங்கேயே ராசியிலேயே வலுவாக அமர்ந்திருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அவர் புதனோடு சேர்ந்து உச்ச நிலையில் இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். 30 நாளும் ஆகா ஓகோ தான். இன்னொன்று 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோக அமைப்பு. தசம அங்காரகான்னு இப்போ தான் ஒரு 30 நாள் ஒரு தொழில் மேன்மை போன்ற அமைப்புகளில் வியாபாரம் தொழிலில் ஓரளவுக்கு ஏதோ 4-10 காசு பார்த்தேன். நீங்கள் அதை விட நல்ல விதமாக வரக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்ற அமைப்பு மிகப்பெரிய அமைப்பு. ராஜயோகாதிபதி இப்போது மிக வலிமையான ஒரு இடத்துல இருக்கிறார். அதாவது 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார்ன்றது லாபங்கள் எதுலேயும் வரக்கூடிய அமைப்பு, போட்டிகள் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வெற்றிகள் தரக்கூடிய அமைப்பு. ஒரு வம்பு வழக்கு கேஸு போன்றவைகளோட சிக்கலாக கிடக்கிறாங்க. இந்த சிக்கல்கள் எப்போது தீரும் என்று தெரியவில்லை. இதோ இப்போது அந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வந்துவிடும். எல்லா நிலைமைகளையும் 11ஆம் அதிபதி வெற்றி ஒன்றையே கொடுப்பார். குடும்பத்தில் கூட பிரச்சனைங்க, அண்ணன் தம்பியோட தகராறாக இருக்குது, பங்காளிகளோட தகராறாக இருக்குது, சொத்துக்களை பிரித்து கொள்வதற்கு பெரிய ஒரு சிக்கல்களாக இருக்கிறது. அப்படி முடியல, இப்படி முடியல, சொந்த ஊர் பக்கம் போக முடியல, ஒரு கோவில் கட்ட ஆரம்பித்தேன், ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன், ஒரு நிலம் வாங்க ஆரம்பித்தேன், எல்லாத்துலேயும் சிக்கல்கள் அப்படியே சிக்கி அப்படியே சுழன்று கொண்டு இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அவைகள் அத்தனையையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை, சட்ட நடவடிக்கைகளை அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை,
கோர்ட்டு காவல்துறையின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட சாதகமான அத்தனை திருப்பங்களும் வரக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். இன்னும் அடுத்தடுத்து போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அதுக்கடுத்து ஒரு 6 மாத காலங்கள் அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகளாகவே வந்து கொண்டு இருக்கின்றன. ஏன்னா ராசிநாதன் அடுத்தடுத்து குருவின் பார்வை என்பது போன்ற நல்ல அமைப்புகளில் தான் வருவார். இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சி கூட ஒரு 11ஆம் இடத்துல தான் வந்துடுது. ஆகவே பெரியதொரு சோதனைகள் எதுவும் இல்லாத மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஐயா நல்லதுகளை சொல்லிட்டீங்க, ஏன்னா சாதகமற்றது ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்து கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு உரசல்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான் இந்த மாதத்துடைய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே எதோ கருப்புருன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் வரும். மனைவிக்கு நமக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடமான சூழ்நிலைகள். இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காதல் போன்ற அமைப்புகளில் எதிர்பாலினத்தவரை கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதை தவிர்த்து அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்லதொரு மாதமாகவே அமைந்திருக்கிறது 2022 2024 செப்டம்பர் மாதம் அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக ஆகா ஓகோன்னு இப்போ சொல்லலாம். மாதம் முழுவதும் 10ஆம் இடத்துல தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் இங்கே புதன் செவ்வாய் வலுத்திருப்பது மிகப்பெரிய யோகம். 10ஆம் இடத்துல செவ்வாய் ஒரு மாதம் முழுவதும் இருக்கிறார் என்பது வேலை தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடியது. மாதத்தின் பிற்பகுதியில் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் ராசியிலேயே உச்சத்தை அடைகிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஆக எல்லா கிரகங்களும் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 3 கிரகம் தான் யோக கிரகம். உங்களுடைய ராசிநாதனாகிய புதன், உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன், 2வது 5ஆம் அதிபதியாகிய சனி, இவர்கள் மூவரும் ஆட்சி என்கின்ற உச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது பலத்த ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதை விட மேலே 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பது, உச்சனாகிய ராசிநாதனை பார்ப்பது என்பது எல்லா விதத்திலேயும் நல்ல விதமான அமைப்புகள் தான். தேடிப்போன தெய்வம் அப்படியே குறுக்கே வந்து நின்றார் போல அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது அத்தனை நிலைமைகளையும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோ என்று இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்துருக்குது. ஆகவே எதையும் கவலைப்படாத தன்மையில், எல்லாவற்றையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மையில் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அத்தனையும் ஆரம்பிக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆக என்ன நடக்கும், அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் உயர்வாக இருக்கும். ஒரு நிலையில் என்னென்ன நிலைமையில் அப்படி எப்படி செய்யணும்னு நினச்சிருந்தீங்களோ, எப்படி வாழணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி தொழில் பண்ணணும், எதை நோக்கிய பயணத்தை எதிர்காலத்தில் வச்சுருந்தீங்களோ அவ்வளவும் அப்படியே முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதன் உச்சத்தை அடைந்தாலே மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். 1000 யானை பலம் உள்ளக்குள்ளே வந்துடும். ஒரு 1000 யானை எனக்கு பின்னாடி நிற்குது வந்து பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அடுத்தவர்களிடம் சவால் விட்டு பேசக்கூடிய ஒரு உற்சாகத்தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்து சனி எப்பொழுதுமே கடன் நோய் வம்பு வழக்குகளை சற்று ஒதுக்கியே வைப்பார். ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மளே ஒரு தப்பு பண்ணிட்டோம், இருந்தாலும் நேரங்காலம்னு ஒன்று இருக்குல்ல, தப்பே பண்ணாமல் மாட்டிக்கிறதும் தப்பு பண்ணிட்டு மாட்டிக்காமல் இருக்கிறதும் 2 வகையில் இருக்கு இல்லையா. இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு தப்பு செய்தாலும் அது மாட்டிக்கொள்ளாதபடி கிரகங்கள் அப்படியே தப்பித்து விட்டு வைக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. பெரும்பாலான ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வலுவாக இருக்கிறது. ராசிநாதனும் வலுவாக இருக்கிறார். சனி 6இல் இருப்பது, குரு 9இல் இருப்பது, 10இல் செவ்வாய் இருப்பது, ராசிநாதனே உச்சமாகி அதற்கடுத்து அப்படியே ஒரு உச்சத்தை நட்பு நிலைமையில் வர்றது என்பது போன்ற ஒரு சுகப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே நல்ல விதமாக இருக்குதுங்க. அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல தாங்க பலன் தரும். ஒரு வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்தில் நன்மைகள் இருக்கும். விவசாய பெருமக்களுக்கு நிலம் கை கொடுக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஆர்டர்கள் நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி அல்லது இங்கேயே ஒரு தொழில் பண்ணுறீங்க, சிறிய மளிகை கடை வச்சுருக்கிறேன், ஒரு உணவு கடை வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட எல்லாருக்குமே எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய, அனைத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த 2024 செப்டம்பர் மாதம் தொட்டது துலங்கும், ஜமாயிங்க எல்லாத்துலேயும். ஆனால் இன்னும் ஒன்று கடைசியாக சொல்லிடுவேன், நல்லது தான் நடக்குது அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தால் எந்த நல்லதும் நடக்காதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு 100% பலன் தரக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது 2024 செப்டம்பர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே கண்டிப்பாக உண்டு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.